டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து காரணமாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் கிராம மக்கள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்று வருகிறது. இதற்காக மதுரையிலிருந்து அரிட்டாப்பட்டிக்கு செல்லும் முதல்வருக்கு சாலையில் இன்று மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைகிறார். ஹரிகிருஷ்ணன், விவரங்கள். டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து அரிட்டாப்பட்டி வல்லாளப்பட்டி கிராம மக்களை நேரில் சந்திப்பதற்காக இன்றைய தினம் முதலமைச்சர் மதுரை வருகை தந்துள்ளார். இதனிடையே தங்கும் விடுதியில் இருந்து புறப்பட்ட முதலமைச்சருக்கு தற்பொழுது ஒத்தக்கடை முதல் அரிட்டாப்பட்டி செல்லும் தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் இந்த தொண்டர்கள் வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். முதலமைச்சர் அந்த வழிநெடுகில் காரில் மெதுவாக தொண்டர்களை பார்த்து கையெழுத்தபடி தற்பொழுது மெதுவாக அந்த அரிட்டாப்பட்டியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். டங்ஸ்டன் சுரங்கம் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என 58 கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் தொடர்ந்து போராடி வந்த நிலையில் இதனிடையே கடந்த 10ஆம் தேதி அன்று இந்த சட்டமன்றத்தில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டது. அதே போல தன் முதலமைச்சராக இருக்கும் வரை இந்த டங்ஸ்டன் திட்டம் வராது என முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். தொடர்ந்து கடந்த 23ஆம் தேதி இந்த டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து முதலமைச்சர் நேரடியாக முதல் முறையாக அரிட்டாப்பட்டியில் தற்பொழுது வருகை தந்து மக்களை சந்திக்க இருக்கிறார். இந்த டங்ஸ்டன் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏல உரிமையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இத்திட்டம் ரத்து செய்யப்பட்ட காரணமாக இருந்தமைக்காக மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, கிடாரைப்பட்டி, நரசிங்கப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தற்பொழுது முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்வு என்பது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கின்றது. இதற்காக தற்பொழுது தங்கும் வீடுகளிலிருந்து புறப்பட்ட முதலமைச்சருக்கு தொண்டர்கள் மத்தியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அரிட்டாப்பட்டி சென்று அங்கு கிராம மக்களை சந்தித்த பிறகு அங்கு சில நேரம் உரையாற்ற இருக்கிறார். அதன் பிறகு வல்லாளப்பட்டி சென்று அங்கேயும் கிராம மக்களை சந்தித்து உரையாற்றிய பின் மேலூரில் முதலமைச்சருக்கு ரோட் ஷோ என்பது நடைபெற இருக்கின்றது. இதன் காரணமாக தற்பொழுது இந்த முதலமைச்சர் அரிட்டாப்பட்டியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். நன்றி ஹரிகிருஷ்ணன், விவரங்களுக்கு.